சுனாமி போன்ற பேரிடர்கள் கற்றுக் கொடுத்த பாடம் என்ன? அரசும் சமூகமும் பேரிடர்களை எதிர்கொள்ள எப்படி தயாராக இருக்க வேண்டும் என்பது குறித்து விவரித்துள்ளார் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி பாலகிருஷ்ணன். இப்போது மல்டி ஸ்டேக் ஹோல்டிங் இருக்கும்போது எல்லாரும் ஒரு புரிதலோடு நடந்துக்கிற வேண்டிய தேவை இருக்குது. யாரையும் குற்றம் சாட்டுறதுலையோ குற்றம் சுமத்துறதுலையோ இப்போ பாருங்கள், நம்ம கிட்டத்தட்ட சில நேரங்களில் பேரிடர் ஒரு மீம்ஸ் மெட்டீரியல் ஆக்கிறோம். ஆனால் அது அப்படி கிடையாது. நீங்கள் சில நேரங்களில் அறிவியல் சார்ந்து நடக்கணும். அதே நேரத்தில் அனுபவம் இருக்குது அப்படின்னு அனுபவம் இருக்குது அவருக்கு, கடல் அவரை தெரியும், அதுக்காக நம்ம கம்முன்னு இருக்கோன்னு சொல்ல முடியாது. எந்த அரசாங்கம் இப்படி பண்ண முடியாது. அவங்க இன்றைக்கி அறிவியல் சார்ந்து இந்த தொழில்நுட்பம் சார்ந்து இயக்கணும். ஆனால் முக்கியமாக மக்களோடு சேர்ந்து இயங்கணும். இந்த 2015 வெள்ளத்துக்கு பின்னால் இந்த தன்னார்வலர்கள்லாம் சேர்ந்து அவங்க மொபிலைஸ் பண்ணது எவ்வளோ பெரிய ஒரு ஃபோர்ஸை கொடுத்தது. இப்போ தன்னார்வலருக்கு தேவையில்லாத அளவுக்கு நம்ம செஞ்சிடணும் அப்படின்னு அரசுகள் முயற்சி பண்ணுறதுக்கு அது ஒரு தூண்டுகோலாக இருக்குது. பேரிடருடைய இழப்புங்கிறது நம்ம எப்படி தயாராக இருந்தோம், அதை எப்படி எதிர்கொள்கிறோம் அப்படிங்கிற பொறுத்து தான், அதை பொறுத்து தான் இருக்குது. இந்த வகையில் இந்த பேரிடர் நமக்கு புதுசு கிடையாது. இங்கே வயநாடில் நடந்தது, சென்னையில் நடந்த வெள்ளம் இப்போ தொடர்ந்து வந்துட்டுருக்கு. அப்படின்னு இருக்கும்போது இதுக்கு நம்ம தயாராக இருக்கணும், அதுக்கு மக்களை தயார்படுத்தணும் அப்படிங்கிறதான் ரொம்ப முக்கியமான. பல்லாயிரக்கணக்கான உயிர்களை பறித்த சுனாமி பேரிடருக்கு மத்தியில் அனைத்தையும் இழந்து தவித்த அரும்புகளை தந்தையாய் வளர்த்து ஆளாக்கிய ஐஏஎஸ் அதிகாரி ராதாகிருஷ்ணனின் அன்பு பணி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. அலையலையாய் வந்து கால்களை நனைக்கும் நீருக்கு பேரலையாய் உயிர் வரிக்கும் குணம் உண்டு என அறிந்த நாள் 2004 டிசம்பர் 26 அந்த சமயம் தஞ்சை மாவட்ட ஆட்சியராக இருந்த ராதாகிருஷ்ணன் சுனாமியால் அதிகம் பாதிக்கப்பட்ட நாகைக்கு பொறுப்பு அதிகாரியாக மாற்றப்பட்டார். அப்போது சுனாமியால் 100க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பெற்றோரை இழந்த நிலையில் அவர்களுக்காக அரசின் சார்பில் அன்னை சத்யா ஆதரவற்றோர் குழந்தைகள் காப்பகம் தொடங்க பெரும் பங்காற்றினார். குழந்தைகள் ஒரு பிரிட்ஜு கீழே பார்த்தா ஒரு சாதாரண 2-3 வயசு மதிக்கத்தக்க குழந்தை, அவன் தான் முதல்ல அட்மிஷன் போடுறோம். கவர்மெண்ட்டை சொன்ன உடனே நீங்களே இதை கவர்மெண்ட் ஹோம் ஸ்டார்ட் பண்ணுங்க, ஏனென்றால் அப்பா அம்மா இல்லாதவங்களுக்கு, இல்லாட்டா பல பேர் நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம்னு சொல்லி சைல்ட் டிராஃபிக்கிங் நடக்கூடாதுன்னு உடனடியாக முதல் அட்மிஷன் மீனா. உடனடியாக நாங்கள் சிக்கலில் ஒன்று ரெண்டட் பில்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதில் படிப்படியாக முதல்ல 199, அதுக்கப்புறம் 122, 127 பிள்ளைகள் படித்தாங்க. அதுக்கப்புறம் அரசே அன்னை சத்யா இல்லாமல் தொண்டு நிறுவனோடு இணைந்து ஒரு மிக சிறப்பான கட்டணம் இப்போ கூட தற்பொழுது அப்பா அம்மா இல்லாதவங்களுக்கு அது தொடர்ந்து இருக்கு. அத்தோடு ஒரு அதிகாரியாக தன்னுடைய பணிகளை முடித்திருந்தால் அவர் ஒரு திறமையான அதிகாரி என்று அனைவராலும் அறியப்பட்டிருப்பார். ஆனால் அவ்வாறு அவர் செய்யவில்லை. இன்று கூட அன்னை சத்யா குழந்தைகள் காப்பகத்திற்கு சென்று அங்குள்ளவர்களிடம் அப்பா அம்மா யார் என்று கேட்டால் ராதாகிருஷ்ணன் கிருத்திகா தம்பதியினரைத்தான் சொல்வார்கள். அந்த அளவிற்கு அந்த குழந்தைகள் மீது தனி பாசத்தையும் நேரத்தையும் தன் பணிகளுக்கு மத்தியில் தொடர்ந்து கொடுத்து கொண்டே வந்தார் ராதாகிருஷ்ணன். உறவினர் யாருன்னே நமக்கு தெரியும். சில பேருக்கு அப்பா அம்மா இருந்தாங்க, பட் சாமந்தாம்பேட்டை, அப்பா அம்மா இருந்தாங்க, இல்லை வேதாரண்யம், அப்பா அம்மா இருந்தாங்க இங்கே அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தர் பேர் நமக்கு தெரியும். ஆனால் சிலருக்கு அந்த மாதிரியே இல்லாத நிலைமை தான் ஒரு மிகவும் ஒரு இது. ஆனால் அவங்க கிட்டே நான் கண்டது இன்னமும் நம்ம வாழ்ந்து காட்டுவோம். இன்னைக்கு ஒவ்வொருத்தர் சில பேர் MCA படிச்சிருக்காங்க, சில பேர் செட்டில் ஆயிருக்காங்க, சில பேர் நர்ஸுக்கு படிச்சிருக்காங்க. அதே மாதிரி தொடர்ந்து நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய மலர்வழி போன்றவரும் அந்த பகுதியில் நிறைய நல்ல. அதிலும் சுனாமி கழித்து 2ஆம் நாள் நாகை மாவட்டம் கீச்சாங்குப்பம் கடலோரத்தில் கிடைத்த 2 வயது குழந்தையான மீனாவும் வேளாங்கண்ணியில் கண்டெடுக்கப்பட்ட சௌமியாவும் கூடுதல் செல்லம். BA பட்டதாரியான சௌமியாவிற்கு கடந்த 2022ஆம் ஆண்டு அப்போதைய கூடுதல் முதன்மை செயலாளராக இருந்த ராதாகிருஷ்ணன் தலைமையில் திருமணம் நடந்தது. தற்போது
தாத்தா பதவியும் கிடைத்துவிட சௌமியாவின் குழந்தையை மனைவியுடன் நேரில் சென்று உச்சி முகர்ந்து புகழ்ந்தார் ராதாகிருஷ்ணன். ஹாஸ்டல்லேருந்து வெளியில் வர்றதுக்கு ராதாகிருஷ்ணன் அப்பா வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. அதாவது மலர்விழி மணிவண்ணன் அவங்கள வந்து எங்கள் ஃபேமிலியாக வந்து தத்து எடுக்கும்போது எடுத்த உடனே அவங்கள வீட்டுக்கு விடலை. அதாவது அப்பா வந்து கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் விட்டாங்க. மற்றொரு மகளான மீனாவிற்கும் வரும் பிப்ரவரி மாதம் திருமணம் நடைபெற உள்ளது. அதுவும் கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை செயலாளராக உள்ள ராதாகிருஷ்ணன் தலைமையில்தான் அது நடக்கிறது. இதேபோல் காப்பகத்தில் வளர்ந்த அனைவரையும் அன்பு பாராட்டி அவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்து வருகிறார்கள் ராதாகிருஷ்ணன் கிருத்திகா தம்பதி. ஆனால் அப்பா வந்தாங்கன்னா நாங்கள் வந்தாலே பிள்ளைங்க ஓடி போச்சுங்கன்னா அவங்க தூக்கி வச்சுட்டு யார் வந்தாலும் அவங்க குழந்தை மாதிரியே ஒரு அரவணைச்சு இப்போ இன்னைக்கு வராங்கன்னா விட்டுற மாட்டாங்க. அந்த சைடு போகும்போதெல்லாம் எங்களை வந்து பார்த்துட்டு போகணும். இப்போ வீட்டுக்கு எப்படி போனால் என் பிள்ளை அங்கே நின்றுட்டு இருக்கும், நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு துடிப்போடு ஓடி வருவாங்க. அவங்க சப்போர்ட்டில் தான் நான் யூஜி முடிச்சுட்டு பிஜி முடிச்சுட்டு எடுத்து பிஜி எம்சிஏ கம்ப்ளீட் பண்ணிட்டு சாஃப்ட்வேர் கம்பெனியில் பிளேஸ் ஆனேன். அன்பையும் அரவணைப்பையும் பகிர யாராக இருந்தால் என்ன, உயர் பதவியில் இருக்கும் அதிகாரியாக இருந்தாலும் விதிவிலக்கல்ல என நிரூபித்துள்ளார் ராதாகிருஷ்ணன் IAS.